இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். கடந்த வாரம் முழுவதுமாக நாம் பார்த்து கொண்டு வருகிற வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல மலைகளை மலைகளை நகர்த்தி சமுத்திரத்திலே போடுவதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ முதல் சொன்னது போல மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு நான் தொடர்ச்சியா போக விரும்புறேன். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மளுடைய முழு நம்பிக்கை மனிதர்கள் மீது அல்ல, நம்மளுடைய முயற்சியின் மீது அல்ல. தேவன் மீது முழுமையுமான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் மலையை, அதாவது பிரச்சனைகளை அல்ல, உண்மையான மலைகளை நகர்த்தி அவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். மலைகளையே நகர்த்த கூடுமேயானால் உங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதற்கப்புறம் இந்த தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறவன் மட்டும் கிடையாது. இந்த மலையை அவன் முதலாவது பார்க்க வேண்டும். அதாவது நம்மளுடைய கண்கள் எவ்விதமாக காண வேண்டும் சொல்லி, அதை குறித்து நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஒரு மெசேஜ் வந்து இந்த கண்கள குறித்து சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்ப்பது மட்டும் முக்கியம் அல்ல. நாம சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல நான் உங்களுக்கு அத சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த மெசேஜ் எல்லாமே நம்ம வந்து ஆடியோ ஃபார்மேட்ல YouTubeல போட்டுட்டுருக்கோம். உங்களுக்கு நல்லா மறுபடியும் மறுபடியும் கேளுங்க. அ நான் பிரசங்கம் பண்றவன் மட்டும் கிடையாது. அந்த மெசேஜ நானே மறுபடியும் மறுபடியும் கேட்டு, அந்த விசுவாசத்துல என்னை பலப்படுத்தி கொள்ளுகிறேன். ஏன்னா மெசேஜ நான் பிரிப்பேர் பண்ணிட்டு குடுக்குறது கிடையாது. உங்கள போல இந்த கூடுகையில நானும் ஒருத்தன் தான். அவர் பேசுவதற்காய் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர். புரியுதுங்களா? ஸோ அவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாடுகளை வைத்து என் விசுவாசத்தை நான் பெருக்கிக் கொள்ளுகிறேன். அதேபோல உங்களுக்காக தான் இந்த கூடுகையில வந்து அந்த சில பேர் கேட்டதுனால அந்த இனிஷியேட் எடுத்து நம்ம அது வந்து அத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ YouTubeல அத போடுறோம். எல்லாரும் எப்போ வேணாலும் கேட்டுக்கலான்றது போல. மறுபடியும் மறுபடியும் கேளுங்க. நீங்க கேட்கிற மெசேஜ் வந்து ஒரு தடவ கேட்டா, ஆ அது உங்களுடைய மனதில தங்காது. மறுபடியும் மறுபடியும் கேட்டு, நோட்ல நோட் பண்ணி வச்சுட்டு, வாழ்க்கையில அதை பயன்படுத்துங்கள். அந்த சூழ்நிலை வரும்போது அத பயன்படுத்துங்க. அப்பதான் நீங்க வந்து வளர முடியும். புரியுதுங்களா? ஸோ, இதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலையை நகர்த்துவதற்கு நமக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் வேணும். புரியுதுங்களா? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்த வச்சு தான் எல்லாமே கொண்டு போகப்படுகிறது. ஆனால், இந்த விசுவாசத்த ஆண்டவர் எப்படி நமக்கு வந்து புரிய வைக்கிறார் அப்படின்னா, "நீ விசுவாசி. விசுவாசித்தால் நிச்சயமாகவே என்ன நடக்கும்? ஆமா, அற்புதம் நடக்கும். தேவன் மேல நீ விசுவாசம் வை. உன்னுடைய பார்வையை சரியாக்கிக் கொள். உன்னுடைய வார்த்தையை சரியாக்கிக் கொள். தெளிவாக எல்லாவற்றையும் மாற்றி அமைத்துக்கொள். அதோடு கூட நீ இவைகளை எல்லாம் எங்கிருந்து ஆப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எங்கிருந்து பார்க்கணும், எங்கிருந்து பேசணும், எங்கிருந்து காட வந்து பிலீவ் பண்ணணும் அப்படின்றத நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அதாவது இருதயத்திலிருந்து நீ என்ன பண்ணணும்? பார்க்கணும். இருதயத்திலிருந்து நீ பேசணும். இருதயத்திலிருந்து தான் தேவனை முழுமையுமாக என்ன பண்ணணும்? பிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த இந்த மிராக்கிளினுடைய அஸ்திபாரமா இருக்கிற அந்த டீப் காரியத்துக்கு காட் வந்து நம்மள கொண்டு போறார். ஏன்னா, இருதயம் தான் இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணமா இருக்கிறது. இந்த இருதயம் சரியா இருந்துச்சுன்னா, உங்களுடைய கண்கள் சரியா இருக்கும். இந்த இருதயம் சரியா இருந்ததுன்னா, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் சரியா இருக்கும். இந்த இருதயம் சரியா இருந்ததென்றால், நீங்கள் தேவனிடத்தில் முழுமையுமான விசுவாசம் உடையவர்களாக இருப்பீர்கள். அதனால அவர் என்ன சொல்றார்ன்னா, அந்த இருதயத்துல என்ன பண்ணு? இருதயத்திலிருந்து நீ எல்லாத்தையும் செய்யி. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு செய்யாத.
ஏதோ செய்யணுன்றதுக்காக செய்யாத. ஃப்ரம் த ஹார்ட்லருந்து நீ ஆண்டவர பிலீவ் பண்ணு. ஃப்ரம் த ஹார்ட்லருந்து தெளிவாக பாரு. ஃப்ரம் த ஹார்ட்லருந்து தெளிவாக பேசு. அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக் குடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது சொல்றாரு, இந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு காரியத்திற்கு ஒரு பெரிய எனிமி ஒருத்தன் இருக்கிறான். அந்த எனிமிய நீங்க அழிச்சா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தேவனை விசுவாசிக்க முடியும் அப்படின்றத இந்த பகுதியில அவர் நமக்கு சொல்லிக் குடுக்கிறார். அந்த எனிமி பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட்ஸ் சந்தேகம். என்னதுங்க? சந்தேகம். இங்க சொல்லும்போது சொல்றார் பாருங்க, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்ன சொல்றாரு? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். அதாவது இந்த ஹார்ட்ல இருந்து நம்ம தெளிவா பார்க்கணும், தெளிவா பிலீவ் பண்ணணும், தெளிவா பேசணும் எல்லாமே ஓகே. ஆனா அந்த ஹார்ட்ல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்று இரவு நமக்கு சொல்றார் அப்படின்னா, சந்தேகம் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கவே கூடாது. அதாவது டியூயல் மைண்ட் செட். என்னதுங்க? டியூயல் மைண்ட் செட். 2 விதமான எண்ணங்கள். வேதம் நமக்கு நன்றாக போதிக்கிற ஒரு வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலை அற்றவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக் கூடாது." அப்போ தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு நம்மளுடைய இருதயத்தில எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கணும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது என்றால், இருமனம் உள்ள இருதயம் இருக்கக்கூடாது. அது என்ன பிரதர் இருமனம் உள்ள இருதயம் அப்படின்னா, சந்தேகம், விசுவாசம் இது 2மே என்ன பண்ணக்கூடாது? ஆமா. ஒரே ட்ராக்ல ஜர்னி பண்ணக்கூடாது. ஆனா, இன்றைக்கு நெறைய பேரினுடைய வாழ்க்கை சந்தேகம் ஒரு ட்ராக் ஆகவும், ஃபெய்த் அதாவது விசுவாசம் ஒரு ட்ராக்காவும் வச்சுக்கிட்டு, அதிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள், ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சந்தேகம் என்ன பண்ணும் தெரியுமா? முன்னோக்கி செல்ல விடாது, பின்னோக்கி இழுக்கும். ஃபெய்த் அப்படின்றது என்ன தெரியுமா? முன்னோக்கி செல்லக்கூடியது, அதுக்கு பின்னாடி போகத் தெரியாது. இப்ப சந்தேகத்தையும், விசுவாசத்தையும் நீங்க 2 ட்ராக்கா வச்சுட்டு, அதுல உங்களுடைய வாழ்க்கைய ஓட்டணும்னு நெனைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, முன்னுக்கும் போகாது, பின்னுக்கும் போகாது. ஸ்டக் ஆயி அப்படியே நிக்கும். நான் சொல்லுகிறது உங்களுக்கு எத்தன பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, இது இல்ல, அது இல்ல, மாற்றம் இல்ல. அப்படியே நிக்குது பிரதர். அப்படியே ஸ்டக் ஆயி நிக்குது பிரதர். என்னால முன்னாடியும் முன்னேறி போக முடியல. எனக்கு முன்னேறணும்னு ஆசை. முயற்சி பண்றேன். ஆனா என்னால முடியல அப்படின்னா, விஷயம் என்ன அப்படின்னா, பிலீஃப் அண்ட் அன்பிலீஃப் இது 2மே நம்மளுடைய ஹார்ட்ல சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சதுன்னா, நிச்சயமா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, காரியங்களை முன்னோக்கி செல்வதற்கு நம்மளால எந்த முயற்சியும் பண்ண முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, சந்தேகம் இருக்கக்கூடாது. யார் மேல சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னா, தேவன் மேல சந்தேகம் இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் முன்னாடி ஆரம்பிக்கும்போதே அந்த வசனத்துல, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். உங்களுடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கட்டும். அப்படி நீங்க அவர விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய ஹார்ட்ல என்ன இருக்கக்கூடாதுன்னா, சந்தேகம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? ஜெபமே எப்படிப்பட்டதா இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்டதா இருக்கிறதுனால தான் நம்ம காட் கிட்ட இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். எல்லாருடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அது கிடைக்குமா? கிடைக்காதா? அந்த உறுதி நம்மளுடைய ஆட்களுக்கு என்ன கிடையாது? கிடையவே கிடையாது. இதுல சாக்கு போக்கு செல்வதற்கு இன்னொரு ஒரு அழகான வார்த்தையும் நமக்கு கிடைச்சிருச்சு. தேவனுடைய சித்தம் இருந்தால். என்னதுங்க? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாய்க்கும். அவர் ஜெபத்த கேட்டு ஓகேன்னு சொன்னாருன்னா, ஓகே. அப்படி இல்லன்னு சொன்னாருன்னா, இல்ல. அப்படின்ற மாரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளுடைய மைண்ட் செட் நம்ம கொண்டு வந்துர்றோம். சோ இது இது எப்படிப்பட்ட ஹார்ட் அப்படின்னா, சேஃபா
இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கான ஒரு ஹார்ட், வார்த்தைகள், எண்ணம் இப்படிப்பட்டதா இருக்கு. இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எப்படி பிரதர் என்னுடைய ஹார்ட் இருக்கணும் அப்படின்னா, 100% தேவன் மீது விசுவாசம் உடைய ஒரு இருதயமாக அது இருக்கணும். என்ன பிரதர் 100% ஹார்ட். அந்த ஹார்ட் தெளிவா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க காட் கிட்ட என்ன கேட்கணும், என்ன கேட்கக் கூடாதுன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு நிச்சயமா தெரியும். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? எனக்கு செய்வாரு, எனக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு உங்களுடைய இருதயத்திலே நிச்சயமாகவே அது தோன்றும். அதிலே சந்தேகம் இருக்காது. அப்ப சந்தேகம் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய இருதயத்தில நீங்கள் கேட்பதிலே எப்படிப்பட்ட காரியத்த கேட்கிறீங்களோ, அந்த காரியத்த பொறுத்து தான் அது நடக்குமா, நடக்காதான்ற ஒரு சந்தேகம் உள்ளத்துல ஏற்படுது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது நம்ம எதையெல்லாம் கேட்கணும், அதே மாரி எதையெல்லாம் கேட்க கூடாது அப்படின்றதையும் நமக்கு போதிச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, எத கேட்கக் கூடாதோ, நான் அதை கேட்பது என்பது தேவனிடத்திலிருந்து எனக்கு பதிலை பெற்று தராது. என்னுடைய டைம நான் வேஸ்ட் பண்றேன் அப்படின்றது அர்த்தம். இப்ப நான் பைபிள் கேட்கக்கூடாதுன்னு சொல்ற காரியத்த நான் கேட்டுட்டு, அது எனக்கு நடக்காததுனால அது தேவ சித்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியாது? நகர முடியாது, நகரக்கூடாது. ஏன்னா, நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இது கேட்கணும், இது கேட்கக்கூடாதுன்ற அந்த தெளிவான இருதயமும், தெளிவான சிந்தனையும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான், நீங்க கேட்கும்போதே நிச்சயமா அவர் எனக்கு குடுப்பார் அப்படின்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். அதுல ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா நாம் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இந்த குழப்பம் எல்லா காரியத்திலயும் நம்ம லைஃப்ல இருக்கு. எல்லா காரியத்திலயும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் இருக்கு. குடும்ப வாழ்க்கையிலயும் இருக்கு. பொருளாதார வாழ்க்கையிலயும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கொள்வோம். நான் ஒரு பிசினஸ் பண்றேன். இத முயற்சி பண்ணுவோம். இத முயற்சி பண்ணுவோம். காட் வந்து அவரு அவரு அக்செப்ட் பண்ணாருன்னா ஓகே. மூவ் பண்ணுவோம். ஃபெய்த்ல மூவ் பண்ணுவோம். செய்வோம். அப்படின்றது மாதிரி. புரியுதுங்களா? அதே மாரி ஸ்பிரிச்சுவல் காரியங்கள். சோ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு முயற்சி, ஒரு அப்ளிகேஷன் போடுற மாரி ஒரு அப்ளிகேஷன். கர்த்தருக்கு சித்தமானா நடக்கட்டும் அப்படின்றது போல. இந்த தெளிவு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன தெளிவு? இது கேட்கணும்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. இது கேட்கக்கூடாதுன்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. அதனால இதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா ஒரு விஷயம், நான் அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல ஒரு அப்பாவா நெனச்சு நான் உட்கார்ந்தேன்னா, ஒரு பிள்ளையா நெனச்சு எனக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க போதுமானவர். இதுக்கு நான் வாய் திறந்து கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்துல உங்களுடைய உறவு, தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற உறவு, உங்களுடைய உலகத்தின் அனைத்து தேவைகளையும் சந்திக்க போதுமானது. என்னதுங்க? உலகத்தின் தேவைகளை சந்திக்க ஒரு பெரிய டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கார்டனுடைய ரிலேஷன்ஷிப்ல கரெக்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுடைய அனைத்து சப்ளையும் சந்திக்கப்படும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது நல்ல தெளிவு அதுல ஒரு தெளிவு இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப அப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? காட போயி கேட்கக்கூடாது. காட வந்து நிக்கக்கூடாது. அந்த விஷயத்துல காட நான் பிலீவ் பண்றதுன்றது உண்மையிலேயே அது சரியான காரியம் அல்ல. அப்ப என்ன காரியத்துக்காக கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? அதையும் வேதம் நமக்கு தெளிவா போதிச்சிருக்கு. நெறைய காரியங்களுக்கு உங்களுக்கு நான் அத குறிச்சு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணும்போது எதுக்காக ஜெபம் பண்ணணும்? யாருக்காக ஜெபம் பண்ணணும்? எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும்? இந்த காரியங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை எடுத்திருக்கிறேன். அந்த காரியங்களுக்கு நீங்க ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே பதில் வரும். அவைகளுக்கு நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்? தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். தேசங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகணும்னு ஜெபம் பண்ணணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணணும். மத்தவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணணும். அ மத்த மத்தவங்க வந்து ஒரு பிரச்சனையில, போராட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா?
கடன்ல தரித்திரத்துல இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே இந்த கடன நீக்குங்க, இந்த தரித்திரத்த நீக்குங்கன்னு ஜெபம் பண்றதுன்றது, அந்த வேலைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சாப்பாட வாங்கி குடுக்கிறீங்க. ஆனா, அப்பப்ப சாப்பாடு உங்களால வாங்கி குடுக்க முடியுமா? முடியாது. ஆனா, அவனே மீன் பிடிச்சு, அவனே சாப்பிடுறதுக்கு, அவனே சமைக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்துட்டா பெஸ்ட். அப்போ அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அது அந்த தெளிவு அவங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய ஜெபத்துக்கும், மற்றவர்களுடைய ஜெபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். சோ, அப்ப நமக்கு நம்மளுடைய இருதயத்துல ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, சந்தேகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஹார்ட்ல நல்லா தெரியும், எவைகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று. எவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரோ, அவைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே பதில் உண்டு. புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்தின் காரியத்துக்காக, பணத்துக்காக, இதுக்காக, அதுக்காக நான் ஜெபம் பண்ணலாமா பிரதர்? அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனோடு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அப்படின்னும் பொழுது, என் அப்பா எனக்கு சாப்பாடு குடுப்பாரா? வெளியில போறேன், காசு குடுப்பாரா? எனக்கு ட்ரெஸ் குடுப்பாரா? அப்படின்னு சொல்லி நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா, அவர் என் அப்பா, நான் அவருடைய பிள்ளை. அப்ப என் தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும். எப்படி அந்த தேவைகள் சந்திக்கப்படும் அல்லது சந்திக்கப்படுகிறது என்றால், உறவின் அடிப்படையில தான் அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இப்ப என் பையன் வந்து என்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு, டாடி எனக்கு வந்து பசிக்குது. நீங்க வாங்கி குடுப்பீங்களா? வாங்கி குடுப்பீங்களா? மாட்டீங்களான்னு சொல்லி சந்தேகப்படுவானா? அவனுக்கு கரெக்ட்டா அந்த பசி டைம் வந்த உடனே அவனுக்கு என்ன வேணுமோ, முக்கியமா அவனுக்கு என்ன பிடிக்குமோ, அத நான் என்ன பண்ணுவேன்? த ரியல் குட் ஃபாதர் அப்படின்றது, பிள்ளைகளுடைய பசிய ஆற்றுகிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு பிடிச்ச காரியத்தையும் வாங்கி குடுப்போம், செய்வோம். பிடிக்காத காரியங்கள், ஆரோக்கியம் இல்லாத காரியங்கள்ல சில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ நம்ம கொண்டு வருவோம். அது அவங்களுடைய நன்மைக்கு. புரியுதுங்களா? சோ, இந்த உறவு உங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்க போதுமானது. அதனால தான் வந்து இந்த உறவ வந்து நீங்க என்ன பண்ணணும்? மெயின்டெயின் பண்ணணும். காடோட உள்ள ரிலேஷன்ஷிப்ப நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணணும். அவர வந்து ஒரு கடவுளா பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளா தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவர ஒரு நல்ல தகப்பனா, உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு நல்ல உறவாக நீங்க அவர பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்ல சகோதரனாக, இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்ல மணவாளனாக நீங்க பார்க்க வேண்டும். அப்ப இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த எந்த அ மதங்கள் இதுல வந்து காட பத்தி எப்படி சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா வேதத்துல நீங்க காட எப்படி பார்க்கணும்னு நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் பரமபிதா. ஹி இஸ் யுவர் குட் ஃபாதர். அப்போ அவர் அப்பான்னா நீ புள்ள. நீ பிள்ளை அப்படின்னா, அந்த உறவு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே இருந்துச்சுன்னா, யூ ஆர் எவ்ரிதிங். உன்னுடைய அனைத்து தேவைகளையும் அவர் சந்திக்க போதுமானவர். அவர் சந்திப்பார். நான் அனுபவிச்சு சொல்றேன். நான் இருதயத்துல ஆசைப்படுற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் எனக்கு சந்திக்கிறாரு. நான் ஜெபம் பண்றதுனால, பைபிள் வாசிக்கிறதுனால, இல்ல அவருக்கு பிரியமான காரியங்கள நான் செய்யறதுனால அத செய்றாருன்னு நான் நெனச்சேன்னு வச்சுக்கங்களேன், அது என்னை நான் ஏமாற்றிக் கொள்வது. ஆனா, அவர் என் அப்பா, நான் அவருடைய பிள்ளை அப்படின்ற அந்த உறவின் மீது நான் நம்பிக்கை வைத்து, நான் அத பார்க்கும்போது, அவர் எனக்கு குடுக்கும்போது, வாவ்! தாங்க் யூ டாடி, தாங்க் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல இருந்து நன்றி சொல்லுவோம் பாத்தீங்களா? அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அது இன்னும் அந்த உறவ வலுப்படுத்தும். இன்னும் விசுவாசத்த அதிகரிக்கச் செய்யும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மலைகளை நகர்த்துவது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அவைகளை செய்ய வேண்டுமேயானால், உறவின் மூலமாக மட்டும் தான் அத செய்ய முடியும். ரிலேஷன்ஷிப் தான் அத செய்யும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்தார். இயேசு கிறிஸ்து கடலையும், காற்றையும் அமைதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் யாருமே செய்யாதது. இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாத காரியங்கள இயேசு செஞ்சாரு. எப்படி அத செஞ்சாரு அப்படின்னா, அவர் தேவனுடைய குமாரனா இருந்ததினால அவர் அத செஞ்சாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. உறவு தான் எல்லாவற்றின் மீதும் அதிகாரத்தையும், ஆளுகையும் நமக்கு கொடுக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனா இருந்ததுனால தான், இந்த கடலும், காற்றும் அவருக்கு கீழ அடிபணிஞ்சது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சாதாரண மனுஷனுக்கு அது அடிபணியல.
அவர் தேவகுமாரனா இருந்ததுனால தான் கடல் மீது அவர் நடந்தார். அவர் தேவகுமாரனா இருந்ததுனால தான் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கும் அதிகமானவர் பேர் சாப்பிட்டாங்க. இன்னொரு இடத்துல 4000 பேர் சாப்பிட்டாங்க. 7 அப்பம், சில மீன்கள். அப்ப இது எல்லாமே நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஈவன் இயேசுவின் உபதேசத்த கேட்டுட்டு போகும்போது கூட இயேசு சொல்றாரு, "ஐயோ! நேரம் ஆயிடுச்சு. மக்கள் சோர்ந்து போயிருவாங்களே! அவங்களுக்கு நம்ம உணவு குடுக்கணும்." அந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய பசி, நம்மளுடைய தேவை, நம்மளுடைய எண்ணம், நமக்கு என்ன வேணும்ன்றத அக்யூரேட்டா பார்க்கிற, அக்யூரேட்டா தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. அப்ப இந்த உலகத்தினுடைய தேவைகளை நான் அனுபவிக்கிறதுக்கு, பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிம்பிள் சீக்ரெட் என்னன்னா, ரிலேஷன்ஷிப் வித் காட் வில் புரொவைட் ஆல் யுவர் நீட்ஸ். தட் இஸ் த சீக்ரெட். புரியுதுங்களா? அப்ப அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ தேவனுடைய குமாரன் என்கின்ற அந்த உறவிலே நான் நிற்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் மூலமாக, இயேசுவை விசுவாசித்து மலைகளை பார்த்து பேசும்பொழுது, அந்த மலைகள் நகர்ந்து போய்விடும். அப்ப இந்த இரவு நேரத்துல நீங்க புரிந்து கொள்ளணும். எந்த அதிகாரத்துல நீங்க மலைய பெயர்க்க முடியும் அப்படின்னா, எந்த அதிகாரத்துல நீங்க அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னா, குமாரத்துவம், நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா வியாதிகள் சுகமாகும். அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பிசாசுகளை நீங்கள் துரத்த முடியும். அந்த அத்தாரிட்டியில நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, பயங்கரமான பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். அப்ப மலைகளை நகர்த்துவது என்பது எதன் அடிப்படையில நகர்த்தணும் அப்படின்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல. அந்த விசுவாசம், குமாரத்துவம் என்கின்ற அந்த உறவின் அடிப்படையில் இருக்கும்போது தான், இந்த அற்புதங்களை நாம் செய்ய முடியும். சோ ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தது எதுக்கு அப்படின்னா, பிதாவாகிய தேவனோடு நம்மை இணைக்கிற அந்த ஊழியத்த தான் இயேசு செய்தார். இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? ஜீசஸ் மினிஸ்ட்ரி கிடையாது. ஒப்புரவாக்குதலின் ஊழியம். பிதாவையும் நம்மளையும் ஒண்ணா இணைக்கிற ஊழியத்த செய்யறதுக்கு தான் ஜீசஸ் வந்தாரு. அதுதான் அந்த ஊழியத்த தான் செஞ்சாரு. அதுதான் அவருடைய ஊழியத்துக்கான பெயர். அப்ப இந்த இரவு நேரத்துல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உறவு, ரிலேஷன்ஷிப் அதுதாங்க மலைகளை பெயர்க்கும். அந்த உறவுக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா? சந்தேகம் இருக்காது. சந்தேகம் இருக்காது. சந்தேகம் உறவுக்குள்ள இருந்துச்சுன்னா, அது உறவே கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நெறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, அது குடும்பத்த பிரிச்சுரும். ஆனா, சந்தேகம் இல்லாத அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா? அது எதையும் குடுக்கும், எதையும் பெற்றுக்கொள்ளும், எதையும் செய்யும். புரியுதுங்களா? அதனால தான் கடவுளுக்கும் நமக்கும் இந்த உறவ நீங்க கரெக்ட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள டவுட்டே வராது. கடவுள் செய்வாரா? மாட்டாரா? ஒண்ணே ஒண்ணு தான் வரும். அவர் என் அப்பா. எனக்கு என்ன வேணுமோ அவர் கட்டாயம் செய்வாரு. அப்படின்றதுல தெளிவா இருப்போம். சோ, உறவிலிருந்து நீங்க ஆப்பரேட் பண்ணி பாருங்க. மலைகளை அல்ல. எத வேணாலும் நகர்த்தலாம். எத வேணாலும் மாத்தலாம். பெரிய விஷயமே கிடையாது. சோ, இந்த இரவு நேரத்தில் இந்த கூடுகையில் இருக்கிற நீங்கள், தேவனை அதிகமாக நேசியுங்கள். தேவனோடு அதிக நேரம் செலவிடுங்கள். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உறவை பலப்படுத்துங்கள். அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, சந்தேகம் உள்ள இருக்காது, வராது. புரியுதுங்களா? எனிமி எனிமியினுடைய ஃபர்ஸ்ட் காரியமே என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எனிமி உண்டு பண்ண ஃபர்ஸ்ட் காரியமே என்ன தெரியுமா? காட் மேல மனுஷனுக்குள்ள காட் மேல சந்தேகத்தை ஏற்படுத்தினது தான் அவன் செய்த முதல் காரியம். ஜீசஸ்க்குள்ள கூட அவன் என்ன உருவாக்க முயற்சி பண்ணான் அப்படின்னா, சந்தேகத்தை உருவாக்க முயற்சி பண்ணான். தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும். அப்படின்னா, அந்த சந்தேகம், நீ உண்மையிலேயே சன் ஆஃப் காட்னா அப்போ அந்த சந்தேகத்த உள்ள கொண்டு வருதுதான். ஏன்னா, இந்த சந்தேகம் தான் மனுஷனையும், கடவுளையும் பிரிச்சது. அப்ப இந்த சந்தேகம் போயிருச்சு அப்படின்னா, 100% ஃபெய்த் உள்ள இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தாங்க அந்த ஃபெய்த் இருக்கும். அப்படிப்பட்ட ஃபெய்த் தாங்க மலைகளை நகர்த்தும். உறவு தாங்க மலையை நகர்த்தும். அத நீங்க புரிந்து கொள்ளுங்க. சோ, இத தெளிவா புரிந்து கொள்ளுங்க. உறவில ஃபோக்கஸ் பண்ணுங்க. அ இந்த மிராக்கிள், சைன்ஸ் அண்ட் வொண்டர்ஸ் எல்லாமே இந்த உறவிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு காரியம். உறவிலிருந்து நீங்க ஆப்பரேட் பண்ணீங்க அப்படின்னா, அத்தாரிட்டி இருக்கும், பவர் இருக்கும், குளோரி இருக்கும், கிரேஸ் இருக்கும்.
அனாயிண்டிங் இருக்கும். எல்லாமே இந்த உறவுக்குள்ள தான் அது எல்லாமே இருக்குது. அந்த உறவுக்குள்ள நீங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கும்போது, அது எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபித்து முடிப்போம்.